FCRA திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சிறுபான்மையினர் அமைப்பினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். FCRA எனப்படும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்தது. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் மசோதா கொண்டுவரப்பட்டதால் திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு மத பிரிவுகளைச் சேர்ந்த முக்கிய மத தலைவர்கள் இடம்பெற்ற திமுக MP வில்சன் தலைமையிலான சிறுபான்மையினருக்கான கூட்டு நடவடிக்கை குழு மன்றத்தின் பிரதிநிதிகள் கடந்த 6ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தினர். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை கிறிஸ்தவ சமய பெரியோர்கள் பலர் சந்தித்தனர். பால் தினகரன், சின்னப்பா, NLAG சபையின் மோகன் உள்ளிட்டோர் திமுக தலைவரை சந்தித்து FCRA சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தங்களது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்தனர். இன்று திமுக கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம். அவர்கள் எங்களை வரவேற்று இவைகளை எல்லாம் குறித்து கேட்டார்கள். அவர்கள் இந்த பில்லை முதல் முறையாக பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண உடன் ஸ்டேட்மெண்ட் வழங்கினார்கள். இந்த பில் இந்த வகையிலே பார்லிமெண்ட்டு கொண்டு வரப்படக்கூடாது, இந்த பில்லே இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றும் அதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் அவர்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் விளக்கி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நாங்கள் சேவை செய்யும்படியாக இந்த பில் இருக்கக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரை சிறுபான்மையோருக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை எல்லோரும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் இருக்கவும் பணிபுரியவும் எல்லா துறையிலும் சுதந்திரத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு வழிகாட்டிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பொழுது இந்த ஒரு அவசர நிலையிலே எங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் எல்லா நிலையும் எங்களுக்கு உதவி செய்வதாக உறுதி அளிக்கின்றார். ஆக அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவது சிறிய தவறுகள் வந்தாலும் அதற்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வது சரியானதல்ல என்பதுதான் எங்களுடைய நிலை. ஆகினால் அதை ஆலோசித்து கரெக்டாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம். அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய அருமையான திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். FCRA சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் சிறுபான்மையினர் நடத்தும் அறக்கட்டளை முழுவதும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்கள் உள்ளிட்டவை பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்றும் கூறியுள்ளார். திமுக தலைவரின் உத்தரவின்படி தனிக்குழு அமைத்து FCRA சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆட்சேபனைகளை பதிவு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மசோதா தாக்கல் செய்த அன்றே எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த மசோதாவை வாபஸ் வாங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முதலில் இந்தியாவிலே குரல் கொடுத்தவர் எங்கள் தலைவர். இந்த மசோதா வந்தால் நிச்சயமாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினருடைய வேலை சொத்துகளுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்து வரும் நல்ல நன்மைகள் இவை அனைத்தும் நிச்சயமாக பாழாகிவிடும். சிறுபான்மையருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறினால் பெரும்பான்மையருக்கே பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதை எங்கள் தலைவர் என்று அவர் தெரிவித்தார். அதை நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி அதே போல் வருங்காலங்களில் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வரும் நேரத்தில் தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் நடந்து கொள்வோம்.